வெக்டர் ஸ்பேஸ் லைன் பண்ணிக்கிறோம். அந்த வெக்டர் ஸ்பேஸில் நடக்கக்கூடிய ஒரு 4 கண்டிஷன் தான் வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா விங்கிற வெக்டர் ஸ்பேஸ் கன்சிடர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வெக்டர் ஸ்பேஸோட டெஃபினிஷன் ஆல்ரெடி 8-9 டெஃபினிஷன் இருக்கும், அது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அப்போ அந்த 9 டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதான் வந்து வெக்டர் ஸ்பேஸ். எஃப்ங்கிறது ஃபீல்டுங்கிறாங்க. ஸோ ஃபீல்டுனா நம்ம எடுக்கக்கூடிய நம்பர்ஸ், அதாவது இங்கே வெக்டர் ஸ்பேஸோட எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா மேபி x1 வெக்டர், x2 வெக்டர், இந்த மாதிரி ரன் ஆகுதுன்னா மேபி n டியூப் இருக்குதுன்னா அப்போ x1 வெக்டரோட வேல்யூ என்னவா இருக்குன்னா a1, a2, a11 வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாகும் a11, a12, a13 டாட் 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 a1n கிடைக்கும். அதே மாதிரி x2 வெக்டரோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா a21, a22, அப்படியே போயிட்டு இருந்தால் a2n கிடைக்கும். அப்போ இது வெக்டர் ஸ்பேஸோட எலிமெண்ட்ஸோட ஃபார்ம். எக்ஸ் வெக்டர் x2 வெக்டர்னு இருக்குதுன்னா இந்த மாதிரி ஃபார்மேட் இருக்கும். அப்போ இந்த இன்சைடு இருக்கிற வேல்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இன்சைடு இருக்கிற வேல்யூ வந்து டிபைன் ஆகிறதா வந்து ஃபீல்டில் டிபைன் ஆகும். ஏஐஜே பிலாங்ஸ் டு எஃப்னு டிபைன் ஆகும். அப்போ அந்த ஃபீல்டு என்னவா இருக்கும்? அப்போ உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே எதனோட சேர்ந்தது? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டுமே ஃபீல்டோட சேர்ந்தது. அந்த ஃபீல்டு இருக்கிற எலிமெண்ட் எப்படி இருக்குன்னா மேபி ஃபீல்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறதில்ல, அவங்க கொடுத்துருப்பாங்க. மேபி ரியல் நம்பராக இருக்கலாம், அவன் என்ன கண்டிஷன் கொடுத்துக்கிறானோ அதை எடுத்துக்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம், ஆர் நேச்சுரல் நம்பராக இருக்கலாம், ஆர் இன்டீஜராக இருக்கலாம், ஆர் ஹோல் நம்பராக இருக்கலாம், ஆர் ரேஷனல் நம்பராக இருக்கலாம், ஆர் இரேஷனல் நம்பராக இருக்கலாம். இது என்ன கண்டிஷன் கொடுக்குறான்னு தெரியல. அவன் ஃபீல்டு நீங்கள் இதில் எது வேணா இருக்கலாம், அவன் என்னாச்சும் கண்டிஷன் கொடுக்குறான் அதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ ஃபீல்டுங்க நத்திங் பட் நம்பர் சிஸ்டத்தில் இருக்கிறது தான். அதனால் ஃபீல்டுங்கிறது ஒரு பெரிய திங்கிங் கிடையாது, நம்மளுக்கு வெக்டர் தான். வெக்டரோட ஃபார்மேட் வந்து நம்ம இந்த எலிமெண்ட்ஸ் ஃபார்மேட் இருக்கும். அப்போ ஒரு இன்னர் ப்ராடக்ட்னா என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம வெக்டர் ஸ்பேஸ்னா என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபீல்டுனா என்ன தெரிஞ்சுக்கணும். ஸோ வெக்டர் ஸ்பேஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, வி கமா ப்ளஸில் அப்படிங்கிற குரூப் இருக்கும், வி கமா டாட்டில் உங்களுக்கு வந்து மேபி மோனாய்டு சாட்டிஸ்ஃபை இருக்கும். அண்ட் ஆல்சோ அனதர் ப்ராப்பர்ட்டி, இது 3 சேர்த்து 8 ப்ராப்பர்ட்டிஸ் ஆச்சு. அது இல்லாத டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் சாட்டிஸ்ஃபை இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் லெஃப்ட் ரைட்டில் சாட்டிஸ்ஃபை ஆகும், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் சாட்டிஸ்ஃபை இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் வெக்டர் ஸ்பேஸ். இப்போ ஃபீல்டு பற்றி சொல்லிட்டேன். ஃபீல்டு பற்றிங்கிறது நம்பர் சிஸ்டம். அப்போ நம்பர் சிஸ்டம் என்னது, மேக்ஸிமம் உங்களுக்கு குரூப் இருக்குதுன்னா அந்த குரூப்போட கண்டிஷன் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ ஒவ்வொன்றுக்கு லிங்க் தான். அப்போ இதெல்லாம் தெரிஞ்ச பின்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், வெக்டர் ஸ்பேஸ்னா என்ன பார்க்குறோம், வெக்டர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். அப்போ வெக்டர் ப்ராடக்ட் ஸ்பேஸுங்கிற என்னங்கிறாங்கன்னா விங்கிறது ஒரு வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துங்க, எஃப்ங்கிறது ஒரு ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது இருக்கிற எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு நோட்டீஸ் பார்த்தா யூ கமா வி கமா டபிள்யூ நோட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இது இருக்கிற எலிமெண்ட்ஸ் எப்படி நோட் பண்ணுறாங்க, யூ வி அண்ட் டபிள்யூ பிலாங்ஸ் டு கேபிட்டல் வின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் கண்டிஷன். என்னென்ன கண்டிஷனா ஒரு 4 கண்டிஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. அந்த 4 கண்டிஷன் என்ன கண்டிஷன் நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், சப்போஸ் நாம் வந்து எஃப் வந்து ரியலாக எடுத்துக்கிட்டால் அது ஒரு ப்ராப்பர்ட்டி, நாம் வந்து எஃப் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வேறு ப்ராப்பர்ட்டி. சின்னதாக மைல்டாக தான் செஞ்சாலும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது, சரிங்களா. எஃப் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தால் என்ன ப்ராப்பர்ட்டி, எஃப் வந்து ரியல் நம்பராக என்ன ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு கொடுத்தது வந்து ரியல் நம்பரோட கண்டிஷன் மட்டும் கொடுத்துக்கிறாங்க. மேபி காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து சின்னதாக லைட்டாக வேரி ஆகும், அது என்ன டிஃப்ரெண்ட் பார்த்துக்குங்க. இப்போ என்ன எடுத்துக்கிறேன், யூ கமா வி கமா டபிள்யூ பிலாங்ஸ் டு வெக்டர் ஸ்பேஸ்ன்னு என்ன எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே என்ன சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஜென்ரல் நோட்டேஷன் என்னன்னா இந்த மாதிரி நோட் பண்ணுறதா வந்து நம்மளுடைய இன்னர் ப்ராடக்டோட நோட்டேஷன். மேபி இந்த மாதிரி நோட் பண்ணுவோம், இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு நோட்டேஷன் இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணுறது வந்து இன்னர் ப்ராடக்டோட ஒரு பேசிக் நோட்டேஷன். அப்போ இது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா, யூ கமா வியை வந்து நம்ம ரியல் நம்பராக இருந்தால் டேரெக்டாக வி கமா யூன்னு எழுதிக்கலாம், இது எப்படி எழுதுறது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஐடியா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். யூங்கிறது இங்கே எக்ஸ் தான். அப்போ இது என்ன கிடைக்குன்னா A1, A2 இந்த மாதிரி AN கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து கால வைஸ் போட்டுக்கிறாங்க, நான் ரோ வைஸ் எழுதுறேன். மேபி கால வைஸ்னு உங்களுக்கு டிபெண்ட் பண்ணுறேன். A1, A2, AN வரைக்கும் இருக்குது. அண்டு B வந்து நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா கால வைஸ் எழுதிக்கிறாங்களா, B1, B2 அப் டு BN வரைக்கும் வருது. அப்போ U, Vங்கிறது இன்னர் ப்ராடக்ட்னா எப்படி டிபெண்ட் பண்ணுறாங்கன்னா, U, V கேன் பி ரிட்டன் அஸ் த ஃபார்ம், உங்களோட டெஃபினிஷன் படி ஏஐ டிரான்ஸ்போஸ் சம் ஆஃப் த ஏஐ டிரான்ஸ்போஸ், இது வந்து டிரான்ஸ்போஸ் ஏஐ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பிஐ. இதுதான் நம்மளுடைய இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்.
அப்போ இது ரெண்டையும் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி மல்டி எழுதினாலும் உங்களுக்கு ஈக்குவலுங்கிறாங்க. அப்படி என்னது u, v தானே, இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் தானே. அப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் இது என்ன கிடைக்குன்னா a1 b1 ப்ளஸ் a2 b2 ப்ளஸ் டாட் 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 an bn வரும். அதனால இது என்ன எழுதலாங்கிறாங்க சம்மேஷன். இது இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷன் மாற்றி எழுதலாம். a1 b1 எப்படி எழுதலாம் b1 a1 ப்ளஸ் b2 a2 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் bn an எழுதலாம். அதனால இது திரும்பி இப்படி எழுதலாம் bi டிரான்ஸ்போஸ் இன்ட்டு aiன்னு எழுதலாம். சரிங்களா, bi டிரான்ஸ்போஸ் இன்ட்டு aiன்னு எழுதலாம். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் சிமெட்ரிக்கோட ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி சொல்லுவாங்க. சிமெட்ரிக்கு u, v இஸ் ஈக்குவல் டு v, u இன் ரியல் நம்பரில். இதே ப்ராப்பர்ட்டி இன் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்ன ஆகும் அப்படின்னா காஞ்சிகேட்டோட மல்டிப்ளை ஆகும். சரிங்களா, அப்போ இங்கே என்ன நடக்கும் காஞ்சிகேட் நம்பர்னா, அப்போ இங்கே u அண்ட் v ஆர் என்னது ரியல் நம்பரில், அதாவது இந்த கரஸ்பாண்டிங் இருக்கிற எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபீல்டு பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஓகே u, v இஸ் ஈக்குவல் டு v, u ஹோல் பார். இந்த பாருங்கிறது என்னது காஞ்சிகேட், இந்த பாருங்கிறது என்னது காஞ்சிகேட். அப்படின்னா மீனிங் என்ன, சப்போஸ் யூவில் இருக்கிற எலிமெண்ட் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 + i 2 + i, வியில் இருக்கிற எலிமெண்ட் 1 - i 2 + i இந்த மாதிரி இருக்குதுன்னா, இப்போ நீங்கள் u பார்னு என்ன எடுப்பீங்க, v பார்னு என்ன எடுப்பீங்க. ஏன்னா இதனோட மீனிங் என்ன, பார் எடுத்து எழுதுவதுதான் நம்மளோட ஐடியா. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா u பார்னு என்ன பண்ணுவீங்க காஞ்சிகேட் எலிமெண்ட் 1 - i 2 - i. v பார்னு என்ன எழுதுவீங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 1 + i 2 - i. இதுதான் வந்து காஞ்சிகேட். அப்போ என்ன பண்ணுவீங்க u v, u பாரா v, u ஹோல் பார் அப்படின்னு என்ன எழுதலாம். இங்கே டெஃபினேஷன் திரும்ப இதே டெஃபினேஷன் அப்ளை பண்ணுங்க. எந்த டெஃபினேஷன், இதுதான் நம்மளுடைய டெஃபினேஷன். அப்போ அதோட காஞ்சிகேட் எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு பண்ணுற மாதிரி சம்மேஷன் ai டிரான்ஸ்போஸ் இங்கே என்னது vi ஹோல் டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ui டிரான்ஸ்போஸ். அப்போ இதனோட வேல்யூ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி காஞ்சிகேட்டும் கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா அதுதான் நம்மளுடைய ரிசல்ட்டுங்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரியல் நம்பர்னா டைரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா யூ வாண்ட் டு ஃபைண்ட் த காஞ்சிகேட் வேல்யூ. இங்கே காஞ்சிகேட் இருக்காது, ரியல் நம்பரோட காஞ்சிகேட். சப்போஸ் 1ஓட காஞ்சிகேட் பார்த்தோன்னா 1 தான், 10ஓட காஞ்சிகேட் பார்த்தோன்னா 10 தான். ஏன்னா இது ரியல் நம்பருக்கு காஞ்சிகேட் கிடையாது. பட் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு காஞ்சிகேட் இருக்குது, அதனால தான் இங்கே வந்து பார் நோட் பண்ணுறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன். செகண்ட் டெஃபினேஷன் என்ன ஆகுதுன்னா அடிட்டிவ் என்ன நடக்குது, இது ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் மட்டும் தான் மாறுது. மற்ற டெஃபினேஷனுங்கிறது கொஞ்சம் லைட்டாக இதே தான் வரும். அது என்ன வருது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க, அடிட்டிவ் டெஃபினேஷன். செகண்ட் கண்டிஷன் என்னது அடிட்டிவ் டெஃபினேஷன். அடிட்டிவ் என்ன சொல்கிறாங்கன்னா u + v, w ஈக்குவல் டு u, w ப்ளஸ் v, w. இதுதான் வந்து அடிட்டிவோட டெஃபினேஷன். இப்போ அடிட்டிவோட டெஃபினேஷன் வந்து இங்கே ப்ளஸ் இருக்குது, இது இருக்குது, இது கம்பைன் பண்ணி வந்தால் வந்துடுது. இது காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் ரியல் நம்பராக ஒரே டெஃபினேஷன் தான், இது ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் டைம். அங்கே சி நோட் பண்ணிக்கிறாங்க, அதனால் சி இங்கே உங்களுக்கு ஆல்பாவை சி நோட் பண்ணிக்கிறேன். அந்த சி நோட் பண்ணுறேன், சி ஆஃப் u, w. இந்த சி எங்கே இருக்குங்கிறாங்க, எஃப்ல இருக்குங்கிறாங்க. ஏன்னா u, w, வியில் எங்கே இருக்குன்னு சொல்லிக்கிறேன், நான் வந்து வியில் இருக்குங்கிறேன். நான் சி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இந்த சியோட வேல்யூ எங்கே இருக்குது, ஃபீல்டில் இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னு இது டைரெக்டாக என்னதுன்னா சி ஆஃப் u, w. ஸோ இதே ஐடியா அடுத்த கான்செப்டு, சப்போஸ் u, cw அப்படின்னு வருதுன்னா இது இந்த ஃபீல்டு வந்து ரியல் நம்பராக இருந்தால் பிரச்சனை கிடையாது, இதே டெஃபினேஷன் எழுதலாம். இது ரியல் நம்பர் தான், இங்கே சீன், இங்கே ரெண்டாவது டைமுக்கும் சீன் வந்துன்னா சீன் எழுதிக்கலாம் ரியல் நம்பராக இருந்தால். சப்போஸ் சி எஃப் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே சி பார் இன்ட்டு u, w எழுதலாம். சி பார் இன்ட்டு u, w எழுதலாம். அப்போ இங்கே சி, இங்கே வந்து சி பார். இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. எப்போ இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால், இதே ரியல் நம்பராக இருந்தால் என்ன கிடைக்கும், இதுக்கு சி தான் வரப்போகுது, சி பார் வர தேவையில்லை இங்கே ரெண்டாவது டேபிளில் சி இருக்கும்போது. ஸோ அதை கேர்ஃபுல்லாக கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் தேர்ட் டெஃபினேஷன் ஆல்சோ. ஸோ ஃபோர்த் டெஃபினேஷன் அஸ் பர் நார்மல் ரூல். ஃபோர்த் டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
u, v, அதாவது u, v u, வேல்யூ எப்போ இருக்குன்னா ரெண்டுமே சேம் நம்பர் இருந்தால் கண்டிப்பாக பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். greater than or equal to 0 இருக்கும். greater than or equal to 0 இருக்கும். சப்போஸ் greater than or equal to 0 இருந்தால் ஓகே, equal to 0 இருந்தால் ஒரே ரூல். ஓகே, greater than or equal to ஜென்ரலாக இருக்கும். பட் equal to 0 இருந்தால் என்ன நடக்குது அப்படின்னா u வந்து ஒன்லி 0 இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும், தவிர மற்ற பேஸில் நடக்காது. இதுதான் இன்னர் ப்ராடக்டோட ஒரு பேசிக் டெஃபினேஷன். இன்னர் ப்ராடக்டோட ஒரு பேசிக் டெஃபினேஷன். காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குதா இல்லை நம்மளுக்கு வந்து நார்மல் நம்பர் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்ளத்தை ரன் பண்ணி காட்டுறாங்க. இது ஒரு பேசிக் டெஃபினேஷன். 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். சப்போஸ் ஒரு எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அது 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும் செக் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் எ இன்னர் ப்ராடக்ட். அந்த 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா இஸ் நாட் இன்னர் ப்ராடக்ட்.